சிவபெருமானின் அம்சமான பைரவருக்கே சிவன் கோவில்களில் நடை திறந்ததும் முதல் பூஜை செய்யப்படுகிறது. அதேபோல் இரவு கோவில் நடை சாத்தப்படும் பொழுதும் பைரவ பூஜையே செய்யப்படுகிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த பைரவர் சனீஸ்வரரின் குருவாக இருப்பதால் தேய்பிறை அஷ்டமி வழிபாடு செய்கின்ற பொழுது சனியின் பாதிப்புகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இந்த பைரவ வழிபாட்டில் மிகவும் சிறப்பானதாக காசியில் உள்ள அசிதாங்க பைரவர், ருரு பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், பீக்ஷண பைரவர், சம்ஹார பைரவர் என்ற அஷ்ட பைரவர்கள் உள்ளனர். இதில் குரோதன பைரவரும் கபால பைரவரும் தனித்துவம் வாய்ந்தவர்களாக கருதப்படுகின்றனர். மகாவிஷ்ணுவை போன்றே இந்த இரண்டு பைரவர்களும் கருடனை வாகனமாக கொண்டுள்ளனர். குரோதன பைரவரின் சக்தி வடிவம் வைஷ்ணவி, கபால பைரவரின் சக்தி வடிவம் இந்திராணி. ஓம் நம சிவாய.